வீடியோவில் சாம்பிள் ஒரு chatbot வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பைத்தனில் தான் வந்து கோட் எழுதியிருக்கு. இதில் வந்து questions ஒரு அரே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். questions ஈக்குவல் டு அந்த ப்ரெக்கெட்டுக்குள்ளே வந்து நாங்கள் ஹாய் கொஷனும் ரிப்ளையையும் வந்து எழுதியிருக்கிறோம். ஹாய் என்று வந்தால் ஹாய் என்றே ரிப்ளை வர மாதிரி, ஹவ் ஆர் யூ என்றால் ஐ ஆம் ஃபைன் என்று ரிப்ளை வர மாதிரி நாங்கள் அதில் எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி நேம் என்று கேட்டால் எங்களுக்கு chatbot என்று ரிப்ளை வர மாதிரி கொஷனும் ஆன்சரும் கொடுக்குறோம். அதே மாதிரி வைல் லூப் என்று எழுதியிருக்கிறோம். வைல் ட்ரூவாக இருந்தால் எங்களுக்கு வந்து கொஷனே ஈக்குவல் டு இன்புட்டாக இருக்கேக்க இஃப் கிஏ ஈக்குவல் குயிட் என்று கொடுத்து பிரேக் எல்ஸ் ஃப்ரெண்ட் கொஷன் என்று பிரேக்கெட்டுக்கு கிஏ அப்படி எழுதியிருக்கிறோம். நாங்கள் இதை ரன் பண்ணுவோமாக இருந்தால் ஹாய் என்று கொடுக்க எங்களுக்கு ஹாய் என்று ரிப்ளை வருது. அதே மாதிரி ஹவ் ஆர் யூ என்று கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து ஐ ஆம் ஃபைன் என்ற ரிப்ளை வருது. அதே மாதிரி நேம் என்று கொடுத்தோம்னா எங்களுக்கு chatbot எங்களுக்கு chatbot என்று ரிப்ளை வருது. இப்படி தான் வந்து இந்த பைத்தனில் வந்து சாம்பிளாக ஒரு பேசிக்கான chatbot வந்து க்ரியேட் பண்ணுறது. இங்கே வந்து நாங்கள் ஒரு அரே ஒன்றை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து கொஷனையும் ஆன்சரையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பிறகு வைல் லூப்பை பயன்படுத்தி நாங்கள் இந்த chatbot வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். குயிட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கிறோம். குயிட் என்று கொடுத்தோம்னா எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லாமல் chatbot வந்து ரன் ஆகிறது ஸ்டாப் ஆகும். இப்படி வந்து ஒரு சாம்பிள் chatbot வந்து பைத்தனில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். குயிட் என்று கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து இது கோட் வந்து ரன் ஆகிறது இல்லாமல் போய் எங்களுக்கு இப்படி தான் வந்து chatbot வந்து க்ரியேட் பண்ணுது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.